2006 மாலேகான்ல குண்டுவெடிப்பு நடக்குது. 2007 சம்ஜத்வா எக்ஸ்பிரஸ் ரயில்ல குண்டுவெடிப்பு நடந்து எக்கச்சக்கமான இஸ்லாமியர்கள் சாகுறாங்க. பிற்பாடு ராஜஸ்தான்ல அஜ்மீர் தர்கால குண்டுவெடிக்கப்பட்டு இஸ்லாமியர் சாகுறாங்க. ஹைதராபாத்ல மெக்கா மசூதியில் ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடந்து இஸ்லாமியர்கள் சாகுறாங்க. பிற்பாடு 2008 மறுபடியும் மாலேகான்ல குண்டுவெடிப்பு நடக்குது. இஸ்லாமிய மக்கள் ரம்ஜானுக்கு கூடக்கூடிய இடத்துல வெடிச்சு இஸ்லாமிய மக்கள் சாகுறாங்க. அப்ப இந்தியாவில் சக்தி வாய்ந்த 5 குண்டுவெடிப்புகள் இஸ்லாமிய மக்களை குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகளில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு மகாராஷ்டிராவினுடைய ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் மிக முக்கியமான 7 பேரை கைது பண்ணார்கள். அந்த 7 பேரும் இந்த மோடி அரசாங்கத்தால் இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்த ஹேமந்த் கர்காரே அப்படிங்கக்கூடிய IPS அதிகாரி மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் இந்த 7 பேர் சம்பந்தமாக இவர்களுடைய அமைப்பான RSS அபினவ் பாரத் அமைப்பு குறித்து 48 ரகசிய வீடியோக்களை கண்டுபிடித்தவர். இந்த 5 குண்டுவெடிப்புகளிலும் நேரடியாக இந்துத்துவ அமைப்புகள் எப்படியெல்லாம் தொடர்புடையதுன்னு கண்டுபிடிச்ச அந்த அதிகாரி கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் விசாரித்த வழக்கு NIA-வுக்கு மாறி இருக்கிறது. இன்று அந்த NIA-வினுடைய சிறப்பு நீதிமன்றம் இவர்கள் மீது போதிய ஆதாரம் இல்லைன்னு விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. ஏன் விடுதலை பண்ணாங்க? இந்த வழக்கை விசாரிச்ச ஹேமந்த் கர்காரே என்னென்ன ஆதாரங்களை திரட்டி கொடுத்தார், இவ்வளவு ஆதாரங்கள் இருந்ததுக்கு பிறகும் எதன் அடிப்படையில் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். நேற்று இந்தியாவினுடைய நீதித்துறையிலேயே ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பல்வேறு குண்டுவெடிப்புகளில் நேரடியாக சம்பந்தப்பட்ட பாஜகவினுடைய MP பிரக்யா சிங் தாக்கூர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அவங்களோட சேர்த்து 7 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாமே 2008ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் மாலேகான்ல நடந்த குண்டுவெடிப்பு. மகாராஷ்டிரா பிளஸ் குஜராத் 2 இடத்துலையுமே இந்த குண்டுவெடிப்பு நடந்துச்சு. இதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. இந்த குண்டுவெடிப்பில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடால கைது செய்யப்பட்டவங்க தான் இந்த 7 பேருமே. அதில் குறிப்பாக சொல்ல போனால், இன்னைக்கு பாஜகவினுடைய MP-யாக இருந்து பாராளுமன்றத்தினுடைய டிஃபென்ஸ் கமிட்டியிலேயே மெம்பராக இருந்த இந்த பெண் சாமியார் பிரக்யா சிங் தாக்கூர் நேரடியாக IPS அதிகாரி ஹேமந்த் கர்காரேவால் கைது செய்யப்பட்டாங்க. இது 2008 குண்டுவெடிப்பு நடந்த உடனேயே அவங்க கைது செய்யப்பட்டாங்க. அவங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல 2 ராணுவ அதிகாரிகள் வேற. இவங்க எல்லாமே எந்த அமைப்பை சார்ந்தவங்க அப்படின்னா, RSS துணை அமைப்பா இருக்கக்கூடிய அபினவ் பாரத் அப்படிங்கக்கூடிய அமைப்பை சார்ந்தவங்க. இந்த அபினவ் பாரத் அப்படிங்கக்கூடிய அமைப்பை துவங்கினதே யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய ராணுவத்திலிருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு மேஜர், அவர் பேரு ரமேஷ் உபாத்யா. அவர் கூட சேர்ந்து லெப்டினன்ட் கேர்னலா இருந்து ரிட்டையர்ட் ஆன பிரசாத் ஸ்ரீகாந்த் புரோஹித். இந்த 2 பேரும் தான் இந்த அபினவ் பாரத் அப்படிங்கக்கூடிய வன்முறை தீவிரவாத இந்துத்துவ அமைப்பை உருவாக்கியவர்கள். இவங்களோட சேர்ந்து இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. இந்த அமைப்புக்கு பேர் ஏன் அபினவ் பாரத்னு இருக்குன்னா, சாவர்கர் 1904 அபினவ் பாரத் சொசைட்டின்னு ஒரு அமைப்பு வச்சிருந்தார். பிரிட்டிஷ் அதிகாரிகளை கொலை செய்வதற்காகவே இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு பல பிரிட்டிஷ் அதிகாரிகளை கொலை செய்த அமைப்பு இந்த அமைப்பு. இந்த அமைப்பின் பேர்லயே இந்த முன்னாள் ராணுவ அதிகாரிகள் உருவாக்குறாங்க. அந்த அமைப்பு துவங்கப்பட்டு 2008 இந்தியா முழுக்க பல இடத்துல குண்டுவெடிப்புக்கு நேரடியாக சம்பந்தப்பட்டுச்சு. அப்ப அந்த அமைப்பினுடைய பிரசிடென்ட் தலைவராக யார் இருந்தானா, ஹிமானி சபார்கர், அதாவது காந்தியை கொலை செய்த கோட்சேவினுடைய உறவினர். அதே சமயத்தில் சாவர்கர் RSS அமைப்பினுடைய தத்துவார்த்த ஆசிரியரான, மூலகர்த்தாவாக செயல்பட்டு இருக்கக்கூடிய, இன்னைக்கு வரைக்கும் இந்துத்துவ சக்திகளால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சாவர்கருடைய மனைவி அவங்களுடைய உறவினர். சோ இந்த அமைப்பு முழுக்க முழுக்க தீவிரவாத அமைப்பு. இது உருவாக்குனதனுடைய நோக்கமே இந்தியாவில் பல்வேறு இடத்துல குண்டு வைக்கிறதுக்காக தான். இதை நான் சொல்லல, இதைய இன்வெஸ்டிகேட் பண்ண, அதாவது 2008ஆம் ஆண்டு மாலேகான் குண்டுவெடிப்பை ஆய்வு செய்த IPS அதிகாரி ஹேமந்த் கர்காரே இதை வெளிப்படையா சொல்றாரு. முதல் கட்டமா பாத்தீங்க அப்படின்னா, இந்த லேடியை கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்த கை காமிச்சு விடுறாங்க. அந்த 2 ராணுவ அதிகாரிகளை கைது பண்றாங்க. 3 லேப்டாப் மாட்டுது. அந்த 3 லேப்டாப்ல 48 வீடியோ கிளிப்புகள் இருந்துச்சு. வீடியோ பிளஸ் ஆடியோ கிளிப்புகள். அதுல 3 வீடியோ ஆடியோ கிளிப்புகளை எழுத்துக்களாக மாத்தி அவர் 2009ஆம் ஆண்டு போட்ட சார்ஜ் ஷீட்ல வச்சிருக்கிறார். பக்கம் 64 இன்னைக்கு வரைக்கும் அந்த சார்ஜ் ஷீட்ல இருக்கு.
இந்த அபினவ் பாரத் அமைப்பு யாரெல்லாம் தொடர்புடையது, இதற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன தொடர்பு, இதற்கும் ஆர்எஸ்எஸ் மாணவர் அமைப்பான ஏபிவிபிக்கும் என்ன தொடர்பு, இதுக்கும் யுகவாகினி அதாவது ஆர்எஸ்எஸ் பெண்கள் அமைப்பான யுகவாகினிக்கு என்ன தொடர்பு, இந்த அமைப்புக்கும் ராஷ்டிரிய வந்தே பாரத் அப்படிங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் என்ன தொடர்பு, எல்லா விஷயத்தையும் அக்கு வேறாக ஆணி வேறாக பிரிச்சு ஆய்வு பண்ண ரொம்ப முக்கியமான அதிகாரி. அதே 2008ஆம் ஆண்டில் வேறு ஒரு தீவிரவாத தாக்குதலில் நேரடியாக அதை போய் களத்துக்கு போனதுக்காக அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அவர் யார் கொன்னது அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்பிரசி. ஹேமந்த் கர்காரே யாரால் கொலை செய்யப்பட்டார்? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அபாண்டமாக 2008ஆம் ஆண்டு ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்ப சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரை தீவிரவாதிகள் சுட்டார்களா, கூட இருந்த அதிகாரிகளே சுட்டார்களா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இது குறித்து நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கர்காரேவை கொன்றது யாருன்னு ஒரு புத்தகமே இருக்கு, தமிழ்லயே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த புத்தகத்தை. அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா இந்த 2008ஆம் ஆண்டு மாலேகான் குண்டுவெடிப்புல இந்த ஆர்எஸ்எஸ் காரங்கள்லாம் எப்படி தலையிட்டு இருக்காங்க, கர்காரே எல்லா உண்மைகளையும் எப்படி வெளியே கொண்டு வந்தாரு, அதுக்கு பிறகு மர்மமான முறையில் அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாமே இருக்கு. இந்த கர்காராவினுடைய மரணம் குறித்து விசாரிக்கும் போது கூட பல நீதிபதிகளுக்கு நிறைய தொந்தரவுகளும் மிரட்டல்களும் வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையான விவரமா இருக்கு. சோ இப்ப நமக்கு தெரிய வர வேண்டிய விஷயம் என்னன்னா 2008ஆம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்புக்கும் இந்த பாஜகவினுடைய பெண் சாமியாருக்கும் நேரடியாக என்ன தொடர்பு, இந்த தொடர்பை எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? 2008ல இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக ரம்ஜான் டைம்ல சுகா பஜார் அப்படிங்கக்கூடிய இடம், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சுகா பஜார் அப்படிங்கக்கூடிய இடத்துல ஒரு ஹீரோ ஹோண்டா பைக்ல இருந்து ஒரு பாம்பு வெடிச்சு செதறது, இஸ்லாமிய மக்கள் அநியாயமா சாகுறாங்க. இந்த பைக் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது பார்த்தா இந்த பெண் சாமியார் வசமா மாட்டுறாங்க. சரி, இந்த 2008 குண்டுவெடிப்புக்கும் இவங்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கா? இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த வழக்க ஏடிஐ ஹெட் ஹேமந்த் கர்காரே விசாரிக்க துவங்கும் போது பல அதிர்ச்சியான தகவல் வந்துச்சு. 2006லயே இதே மாலேகான்ல ஒரு குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 2007ல சம்ஜத்புரா எக்ஸ்பிரஸ்ல ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குண்டுவெடிப்புல கூட பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய மக்கள் தான் அதிகமா சாகுறாங்க. இந்தியாவுக்கும் அதாவது டெல்லிக்கும் லாகூருக்கும் இடையில் நடந்த ஒரு ரயில், இஸ்லாமியர்கள் அதிகமாக அந்த ரயில்ல போகும்போது குண்டுவெடிப்பு நடந்து இஸ்லாமிய மக்கள் சாகுறாங்க. அதுக்கு பிறகு அஜ்மீர் தர்கால பெரிய குண்டுவெடிப்பு நடக்குது. அது மட்டும் இல்லாம ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மெக்கா மசூதியில் நடக்குது. இது எல்லாத்தையும் பாருங்க, எல்லாமே இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய பகுதி, இஸ்லாமிய மக்களை கொலை பண்றதுக்காகவே வைக்கப்பட்ட குண்டுகள். இது எல்லாத்தையுமே ஹேமந்த் கர்காரே 2008ஆம் ஆண்டு வழக்கை கையில் எடுக்கும் போது துரிதமா விசாரிக்கிறார். ஏன் அப்படின்னா 2006 நடந்த குண்டுவெடிப்பிலேயே இஸ்லாமியர்களை தான் கைது பண்றாங்க. சிமி அமைப்பை சார்ந்தவங்களை, இன்னும் பல அமைப்புகளை சார்ந்தவங்களை கைது பண்ணி 2011 வரைக்கும் வச்சிருந்துட்டு இல்ல இவங்களுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி 5 வருஷம் கழிச்சு அவங்களை விடுவிக்கிறாங்க. 2013 தான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களோட கேஸ்ல இருந்து அக்யூட்டாய் வெளியே வர்றாங்க. 2011 அவங்களுக்கு பெயிலே கிடைக்குது. சோ அப்போ எந்த குற்றமுமே செய்யாம 5 வருஷம் ஜெயில இருந்துட்டு அதுக்கு பிறகு 3 வருஷம் கழிச்சு பெயில் வாங்கிட்டு இவங்க எல்லாம் வெளியே வர்றாங்க. யாரு 2006ல குண்டு வச்சது அப்படின்னு 2008ல தான் பல ரகசியமான முடிச்சுக்களே அவருது. இந்த முடிச்சுக்கெல்லாம் அவுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான துணையாக இருந்து முக்கியமான இன்னொரு விஷயம் எது அப்படின்னா 2006ல மகாராஷ்டிராவில் பிடபிள்யூடி என்ஜினியர் வீட்டில் ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடக்குது. இந்த குண்டுவெடிப்பு எங்க நடக்குது அப்படின்னா லக்ஷ்மண் குந்தையா அப்படிங்கிறவருடைய வீட்டில் நடக்குது. அந்த குண்டுவெடிப்பில் அவருடைய பையனான நரேஷ் இறந்து போயிடுறான், ஹிமான்ஷுங்கிற பையன் இறந்து போயிடுறான். இவங்க 2 பேருமே செத்துறாங்க. 4 பேர் மிக மோசமாக காயப்படுறாங்க. மர்ஹோத்தி கேஷவ், யோகேஷ் தேஷ்பாண்டே, குர்தஷ் ஜெய்ராம், ராகுல் மனோகர் பாண்டே இவங்க எல்லாம் மோசமா அடிபட்டுறாங்க. போலீஸ் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணது, என்னப்பா நடந்துச்சு உங்க வீட்டில், ஏன் இவ்வளவு பெரிய குண்டு வெடிப்புன்னு. இல்ல சார், நாங்க பட்டாசை கொண்டு வந்து வச்சிருந்தோம் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு, பட்டாசு வெடிச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. போலீஸ் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியுது அந்த வீட்டில் வெடிகுண்டு தயாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் காரங்க. இதுல குறிப்பாக பிடபிள்யூடி என்ஜினியர் லக்ஷ்மண் குந்தையாவினுடைய மகனான நரேஷ் ஆர்எஸ்எஸ் முழு நேர ஊழியராக இருந்திருக்கிறார். குறிப்பாக ஆர்எஸ்எஸ் ராணுவ பள்ளியான போன்ஸ்லா ஆர்மி ஸ்கூல், அதாவது போன்ஸ்லா மிலிட்டரி ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 45 நாள் அங்க போய் நின்று ஆயுத பயிற்சி எடுத்திருக்கிறார். அதுல 2 பேர் போயிருக்காங்க, ஹிமான்ஷு பான்சேவும் மர்கோத் கேஷவாகா. இந்த மர்கோத் கேஷவாகா எஸ்கேப் ஆயிட்டாரு, கண்டுபிடிக்க முடியாம பல ஆண்டுகள் தேடி பிற்பாடு கண்டுபிடிச்சாங்க. அப்போ 2006ல மாலேகான் குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி குண்டு தயாரிச்சு ஆர்எஸ்எஸ் காரனுடைய வீடே செதஞ்சிருக்கு. அதுல கிட்டத்தட்ட 6-7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல தொடர்புடைய பல ஆட்கள், குறிப்பாக முன்னாள் ராணுவ அதிகாரிகள் முதல் கொண்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. பிஎஸ்என்எல் ஊழியர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கும் இந்த குண்டு தயாரிப்பதற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு யஷ்வந்த் ஷிண்டே அப்படிங்கிறவன் கேரவன் பத்திரிகைக்கு டீட்டெயிலா இன்டர்வியூ கொடுத்திருக்கான். இவனும் ஆர்எஸ்எஸ் காரன் தான். இவன் எல்லா உண்மையும் ஒப்புதல் வாக்கு மூலமாக சொல்லிட்டான். ஆமா, நாங்க குண்டு தயாரிச்சோம், யார் இருந்தாங்க, எல்லா விவரத்தையும் சொல்றான்.
ஸோ அப்போ தொடர்ச்சியாக 5 குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு RSS காரன் வீட்டில் குண்டு தயாரிக்கப்பட்டு விபத்தினூடாக வெடித்து சிதறி இருக்கு. இதுல இன்னொரு அடிஷனல் தகவல் என்ன அப்படின்னா, இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த RSS காரங்க குண்டு வச்சவங்க, அவங்க ஏறத்தாழ 10க்கும் அதிகமான இன்சிடென்ட்ல இஸ்லாமியர்களோடு நேரடியாக முரண்பட்டு இருக்காங்க. துப்பாக்கி வச்சு இஸ்லாமியர்களை மிரட்டி இருக்காங்க, குண்டு தயாரிச்சு மாட்டி இருக்காங்க. அவங்க மேல ஏற்கனவே 10 வழக்குகள் இருக்கு அப்படின்னு சப்ரங் பத்திரிகை எந்தெந்த தேதியில என்னென்ன வழக்கில் இவங்க மாட்டினாங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்தியாவில் நடந்த மிக மோசமான குண்டுவெடிப்புகளுக்கு RSS நேரடியான தொடர்போடு இருந்திருக்கிறது. இதுல இன்னொரு குறிப்பான விஷயம்னா, சம்ஜத்வா எக்ஸ்பிரஸ் 2007 நடந்த குண்டுவெடிப்பு இருக்கு இல்லையா, அதுல சுவாமி ஆசிமானந்தா மாற்றாரு. RSS மிக சக்தி வாய்ந்த தலைவர் இந்த ஆசிமானந்தா. இவர் ஒப்புதல் வாக்கு மூலமாக தெகல்காலையும் கேரவன்லையும் பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் பேட்டி கொடுத்த வீடியோவே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு RSS தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத்துக்கே நேரடியான தொடர்பு இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். சோ அப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, 2006 குண்டுவெடிப்புல RSS காரன் அத்தனை பேர் மாட்டியிருக்கான். மாலேகான் குண்டுவெடிப்புல மாட்டியிருக்கான். 2007 டெல்லி டு லாகூர் ட்ரெயின் குண்டுவெடிப்பு வழக்கில் ஆசிமானந்தா சாமியார் அவர் இல்லாம ஒரு 6 பேர் மாட்டியிருக்காங்க. எல்லாருமே மாட்டியிருக்கான். எல்லா ஆதாரமே மகாராஷ்டிராவினுடைய ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் கிட்ட இருந்திருக்கு. அதை திரட்டினவர் முழுக்க முழுக்க ஒரு IPS அதிகாரி ஹேமந்த் கர்காரே. இதுக்கு பிறகு 2008 நடந்த வெடிகுண்டா இருக்கட்டும், இல்ல மசூதியில் நடந்ததா இருக்கட்டும், தர்காவில் நடந்ததா இருக்கட்டும், இந்த எல்லா வெடிகுண்டு வழக்குகளிலும் நேரடியாக தொடர்புடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இந்துத்துவா குழு 2008க்கு பிறகுதான் வசமா மாற்றாங்க. 2008க்கு பிறகு ஏமாற்றாங்கன்னா, மாலேகான் குண்டுவெடிப்பு தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போது ஹேமந்த் கர்காரே அவங்கள்ட்ட இருந்து பிடிபட்ட 43 வீடியோக்கள் ஆடியோக்களை வைத்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. அபினவ் பாரத் அமைப்பு தான் இதுக்கு பின்னாடி வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சில மாசத்திலேயே அவரை கொண்டாடுறாங்க. ஸோ அதுக்கு பிறகு இந்த வழக்கு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது. 2008 ஹேமந்த் கர்காரே கொலை செய்யப்படுறார். 2009 இதனுடைய சார்ஜ் ஷீட் கோர்ட்ல ஃபைல் ஆகுது. இதை முழுக்க முழுக்க ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் தான் விசாரிக்கிறாங்க. அவங்க எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு 2011 இந்த வழக்கை NIA டைரக்டா அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. NIAக்கு போனதுக்கு பிறகு இன்னும் பல பேர் இந்த வழக்கில் நேரடியாக கைது செய்யப்படுறாங்க. இந்த எல்லா தீவிரவாத வழக்கும், குறிப்பாக 2008 மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கும் ரொம்ப தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுது. இவங்க எல்லாருமே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துறாங்க. இன்னைக்கு சாமியாரா இருந்து விடுதலை ஆறாங்க இல்லையா, இவங்க எல்லாம் ஆமா நாங்க இந்த விஷயத்தெல்லாம் இன்வால்வ் ஆனோம் அப்படிங்கிற ஒப்புதல் வாக்குமூலத்தை NIA கொடுத்துறாங்க. எல்லா ஆதாரங்களுமே இருக்கு, எல்லாமே சார்ஜ் ஷீட்ல ஃபைல் ஆகுது. ஆனா 2014 மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த NIA ஏற்கனவே ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் விசாரிச்சதும், அதுக்கு பிறகு NIA விசாரிச்சதும், மகாராஷ்டிரா போலீஸ் விசாரிச்ச எல்லா விஷயங்களுமே தலைகீழாக மாறுகிறது, படிப்படியாக மாறுகிறது. இதுல பல பேர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவங்க எல்லாமே இல்ல போலீஸ் எங்கள்கிட்ட மிரட்டி வாங்கினாங்கன்னு சொல்லி எல்லாமே பல்ட்டி அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீதித்துறையில் ஒரு குறிப்பிட்ட குழு இவர்களுக்கு சாதகமாக மகாராஷ்டிராவில் கோர்ட்ல வேலை பார்க்குறாங்க. இந்த வழக்கு அடிப்படையில் துவங்கும் போது ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்ட், அதாவது மகாராஷ்டிராவினுடைய ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்ட் கீழே வந்துச்சு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு நீதிமன்றம் இது ஆர்கனைஸ்டு கிரைம் கிடையாது அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. பிற்பாடு பாம்பே ஹைகோர்ட் இதாவது ஆர்கனைஸ்டு கிரைமா விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு இது ஊப்பா வழக்கா மாறுது. அதாவது தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுது. IPC, ஊப்பா, ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்ட் அப்படின்னு பல விஷயங்கள்ல இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டாலும் NIA தொடர்ச்சியாக இவர்கள் மீது கரிசனம் காட்டி இவர்கள் மேல வழக்கு இல்லாம இவங்களை விடுதலை பண்றதுக்கான பல வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஆதாரம் கோர்ட்லயே யார் சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்த ஜட்ஜ் ரோகிணி சலீம் வெளிப்படையா சொன்னாங்க. அதாவது என்ன NIA ரொம்ப பிரஷர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கிலிருந்து வெளியாயிருக்காங்க. அப்போ 2014க்கு பிறகு மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் இந்தியா முழுக்க நாசகர குண்டுவெடிப்புகளில் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய குழுவை காப்பாற்றுவதற்காக பல்வேறு வேலை திட்டங்கள் நடந்திருக்கு. படிப்படியாக இந்த வழக்கிலிருந்து நிறைய பேருக்கு பெயில் கிடைச்சிருக்கு. குறிப்பாக இந்த பிரக்யா சிங்க்கு 2016 உடம்பு முடியாம இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பெயில் கிடைக்குது. பெயிலை வாங்கிட்டு வெளியே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க, பல்வேறு ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்க. 2019 மத்திய பிரதேசத்தில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குது, MP ஆகிறாங்க, பாராளுமன்றத்தில் போய் உட்கார்ந்து பாராளுமன்றத்தினுடைய டிஃபென்ஸ் கமிட்டியில மெம்பரா இருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஒருத்தங்க மேல யூப்பா வழக்கு இருக்கு, தீவிரவாத தடுப்பு சட்டத்தில் வழக்கு இருக்கு, குண்டுவெடிப்பு கேஸ்ல 10 வருஷம் ஜெயில இருந்த ஒரு பெண் சாமியாருக்கு எப்படி பாஜக மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்துல MP சீட்டு கொடுத்தாங்க, ஜெயிக்க வச்சாங்க, பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க, பார்லிமெண்ட்ல இந்திய ராணுவத்துக்காக உருவாக்கப்படக்கூடிய டிஃபென்ஸ் கமிட்டியில மெம்பராக இருந்திருக்காங்க. பார்லிமெண்ட்லயே உட்கார்ந்து இந்த அம்மா என்ன பேசுறாங்கன்னா, கோட்சே ரொம்ப நல்லவர், தேசபக்தாளர் அப்படின்னு பேசுறாங்க. இந்த அம்மா
ஸோ இவ்வளவு தூரம் இந்த பெண் சாமியாரை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் RSSம் பாஜகவும் இருந்திருக்கிறார்கள். அதுக்கு NIA துணை போயிருக்கிறது. இதனுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இவங்க விடுதலை ஆயிருக்காங்க. இவங்க விடுதலையாருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி இதே NIA இவங்களுக்கு கடுமையான தண்டனை தரணும்னு சொல்லிச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இவங்க ஒரு துறவி, இவங்க இந்த குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே துறவி ஆயிட்டாங்க, அதனால இவங்க எந்த பொருளையும் இவங்க வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மொக்கையான காரணத்தை சொல்றாங்க. இதை கேட்கும்போது தான் மிக வேதனையா இருக்கு. ஒரு வெடிகுண்டு வெடிக்குது, ஒரு பைக்கில் இருந்து வெடிக்குது, அந்த பைக்கினுடைய உரிமையாளர் இவங்கன்னு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லை அந்த பைக் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க வித்துட்டாங்களாம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. இதுல நேரடியாக சம்பந்தப்பட்ட பல முன்னாள் இராணுவ அதிகாரிகள், இதில் RDX இந்த குண்டுவெடிப்புகளை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த RDX ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஒரு இராணுவ அதிகாரியால் வாங்கிட்டு வரப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது. ஸோ இந்த வழக்கை ஒட்டுமொத்தமாக NIA ஊற்றி மூடி இவங்க எல்லாத்தையும் விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் இருக்குது. இந்தியாவினுடைய நீதித்துறை எங்கே சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி வருது.